ஏற்படுத்துவது, நீர் இன்னொரு தாய்ப்பாறையிலும் கூட அவர்களை ஏற்படுத்தும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். அல்லது நெருக்கடி என்பது தனித்து இந்த காற்றாலை அல்லது இன்மனைப்போடு அல்லது தண்ணீரோடு மட்டும் இருக்க மாட்டாங்க. அதை விடுத்து இந்த தென்னிலங்கையிலே கூறப்படுவது போல மன்னார் மக்களை பாதுகாப்பதும் எங்களுடைய மக்களுடைய இருப்பிடம் அது தொடர வைக்கப்படுகிறது. ஒரு காற்றாலைக்கான அந்த இடத்திலே உருவாக்க 10 ஏக்கர் காணிகள் சுரண்டப்படுகின்றது. மன்னாருக்குள்ளே மொத்தமாக மன்னார் மாவட்டத்திலே 30 காணிகள் எங்களுடைய வருங்கால சந்ததியினுடைய அந்த இடங்கள் தான் அதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இது எங்களுடைய தலைகள் அதனுடைய அந்த அடித்தளம் இருக்கின்றது. காரணம் மணல் இங்கே இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது விடயம், போன திங்கட்கிழமை நடந்த கருத்தால் நிகழ்வுக்கும் இந்த போராட்ட குழுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நீங்கள் நன்றாக இந்த போராட்டமானது எந்த விதமான அரசியலை சார்ந்த போராட்டமும் இல்லை. வேண்டாம் 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 வேண்டும் வேண்டும் இல்லை இல்லை வேண்டும் 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 பார்க்காதே 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 இல்லை 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 வேண்டாம் 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 வெளியேறு 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 அல்லாதே 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 அழிக்காதே அழிக்காதே வேண்டாம் 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 பார்க்காதே 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 வேண்டாம் வேண்டாம் அழிக்காதே அழிக்காதே பார்க்காதே பார்க்காதே வெளியேறு வெளியேறு பார்க்காதே பார்க்காதே அழிக்காதே அழிக்காதே. அது இன்னும் பெரிய கவலை. நல்ல தண்ணி இருக்கு. வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு எங்கள் மண்ணை அல்லாதே 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 எங்கள் மண்ணை அல்லாதே வெளியேறு வெளியேறு பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் வேடிக்கை பார்க்காதே வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு 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 வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை. 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இறந்திருந்தார்கள், போரால் இறந்திருக்கிறார்கள். அந்த மண்ணை நாங்கள் அகன்று அள்ளி கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் முன்வந்து விட்டோம். ஆகவே இதுவரை காலமும் இந்த காணிகளை விற்று மண்களை அகழ்வதற்கு அனுமதி கொடுத்தது, காற்று மின்சக்தி செய்வதற்கு அனுமதி கொடுத்தது எல்லாம் பிழையா போய்விட்டது. இனி வரும் காலத்தில் இவற்றை நாங்கள் தடை செய்யாக வேண்டும், அனுமதிக்க முடியாது.
ஆகவே இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டிய நாங்கள் இன்று நாட்டை விட்டு கலைக்கப்படுவதை போல தீ விட்டு கலைக்கப்படுவது போல மாறிக்கொண்டு வருகிறோம். ஆகவே நாங்கள் எங்கள் இந்த தீவை ஒரு குறிப்பிட்ட மக்கள் கரையோரப்பாதி மக்கள் யாருக்குமே தாய் பார்க்க முடியாது. இது ஒட்டுமொத்த தீவு, ஒட்டுமொத்த மக்கள் வாழுகிற தீவு, எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாழ வேண்டியவர்கள். ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடைய நாட்டை அழித்து விட்டோம், நாடு பரிமாற்றம் போய்விட்டது, வெளிநாட்டவர்களுக்கு நாடு விட்டுக் கொண்டு வருகிறார்கள். இருக்கக்கூடிய சின்ன தீவு, இந்த தீவும் எங்களை கையிலிருந்து போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் வாழ முடியாத பிரதேச மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே நாங்கள் தன்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் போராடி காக்க முற்பட்ட மண்ணை நாங்கள் விற்க முடியாது வெளிநாட்டவர்களுக்கு. நாங்களும் எங்க மண்ணிலே அனுமதி எடுத்து கடற்கரை போக முடியாது, அனுமதி எடுத்து எங்கள் தீவை சுற்றி வலம் வர முடியாது. இது மக்கள் வாழுகிற பூமி. ஆகவே இது எங்கள் தீவு எங்களுக்கு வேண்டும். இந்த காற்றில் மின்சக்தியோ அது பணத்தை தரும், பொருளை தரும், காசு தரும், அது நிம்மதியை தராது, எங்கள் மண்ணை தராது. அதனால எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து, இலங்கை அரசாங்கம் ஒன்றிணைந்து மக்களுடைய குரலை கேட்டு, இது மனித மாண்பின் போராட்டம், மனித வலியின் போராட்டம். எங்கள் நாடு எங்களுக்கு தேவை, எங்கள் மண் எங்களுக்கு தேவை. இதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். நாங்களே எங்கள் மண்ணில் நின்று எங்கள் மண்ணை தாங்கள் என்று கேட்கின்ற துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆகவே இனி அனுமதிக்க முடியாது. எங்கள் மண்ணை விட்டு அனைத்து இந்த மின்சக்தி வலுக்கொண்ட இந்த காற்று மின்சக்தி வெளியேற வேண்டும். இந்த மண் அகழ்வும் நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த 19ஆம் நாள் போராட்டத்தில் நாங்கள் தனியார் போக்குவரத்து சங்க உரிமையாளர், சாரதியர் நடத்துனரும், அத்துடன் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களும் இதில் நாங்கள் பங்கு கொள்வதில் எங்களுக்கு ஒரு முக்கிய கடமை இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இன்றைய நாளிலே இவர்களின் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக இன்றைய நாளில் நாங்களும் இவர்களோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வலு செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு எங்களுக்கும் உரிய ஒரு முக்கியமான ஒரு ஒன்று. ஏன்னா நாங்களும் இந்த தீவில் வாழ்கின்றோம், எங்களது பிள்ளைகளும் அடுத்த சந்ததிகளும் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ண கருத்தோடு எங்கள் மாவட்டம் ஒரு நிரந்தரமான, ஒரு சுதந்திரமான அடுத்த சந்ததி இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ்வதற்காகவே நாங்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகவே எங்களது இந்த மாவட்டத்துக்கு காற்றாலையும் கனியமண் அகழ்வும் முற்றாக தடை செய்ய வேண்டும் என்பது எங்களது முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. காற்றாலைக்கான 19வது நாள் போராட்டம் முன்னெடுக்கப்படுது. இந்த போராட்டத்திலே மன்னார் மாவட்ட முச்சக்கர வண்டி சங்கமும் இணைந்திருக்கிறது. இது நிச்சயமாக மன்னார் மாவட்டத்திற்கு தேவையான ஒரு போராட்ட முன்னெடுப்பு என்பதால மன்னார் முச்சக்கர வண்டி சங்கமும் இந்த போராட்ட குழுவோடு இணைந்திருக்கிறது. ஆகவே அது பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். தயவு செய்து இப்படியான கனிம வள அள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதே போல காற்றாலை பிரச்சனைகள் தொடர்பாக இவர்கள் 19ஆம் நாள் போராட்டத்தை தன்னிச்சையாக முன்னெடுத்து செல்கிறார்கள். அதற்கான ஒத்துழைப்பை மன்னாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளும், ஒவ்வொரு மக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் முச்சக்கர வண்டி சங்கத்தினர் நாங்களும் இணைந்து விட்டோம். இன்னும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த போராட்டத்திலே கலந்து இந்த போராட்டத்தை வெற்றியை நோக்கி பயணிக்க உறுதி பூட வேண்டும் என இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.